எதுக்கு கவனத்தை வைக்க சொல்றாங்கன்னா, நீங்க அங்க கவனம் வச்சீங்கன்னா அந்த இடமாவே நீங்க மாறி போயிருவீங்க. இப்ப காற்று மேல கவனத்தை வச்சீங்கன்னா அந்த காற்று போற காற்றுலாம் நீங்க தான். அதான் அதோடைய செயல் வடிவமே. இப்ப சுவாசத்தை ஒருத்தன் கவனம் வச்சு ஒருத்தன் காத்து இருக்கும்போது அங்க உள்ள போற காற்று எல்லாமே அவனை பெரிய பெரிய பருவ மாற்றம் அடைய வைக்கிறதுக்கு உள் வேலை நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அவன் உருவாக்குறான். இப்ப நம்ம உடலை கண்ணா புண்ணான்னு புலந்து உள்ள இருக்கிற நரம்பெல்லாம் குண்டலி நரம்பெல்லாம் சுருண்டிருக்கு, அதெல்லாம் எடுத்து நம்மளே ஏற்றி மேலே நெத்தி மேலேயோ இல்லை இதுலேயோ கொண்டு வச்சுட்டு போயிடலாமே. இப்போ டாக்டர்கிட்டே போயிட்டு எங்க உள்ள ஒரு நரம்பு சுருண்டு கிடக்கான், அதெல்லாம் கட் பண்ணி கொடு, மேலே எடுத்துட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. அதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாக்க முடியாது. அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கிற சோர்ஸ் என்னன்னா, அவன் உள் பக்கமா பிரயாணங்கிறது கவனம் வச்சுட்டு காத்து இருக்கிறது. கவனம்ங்கிறது என்னன்னா, அந்த எந்த மனிதன் எந்த பொருள் மேல கவனம் வைக்கிறானோ, ஒன்று மனம் ஸ்லோவா செயல்படும், ஒரு இடத்துல மனமே நிற்கும், இன்னொரு இடத்துல எந்த இடத்துக்குள்ள கவனம் இருக்கிறானோ அந்த இடமா மாறும். இதான் அதோடைய பொருள். இறைவன் மீது கவனம் வச்சிருக்கிறவன் என்ன ஆகுறான், ஒரு நாள் இறைவனாகவே மாறுறான். நான் என்னைக்குங்க இறைவன் மேல கவனம் இல்லை, இறைவனாவே கவனம்ங்கிறது என்னன்னா, அந்த கவனம் வச்சுட்டா விலகாம இருக்கிறது. இங்க கவனம் வச்சுட்டு இங்கிட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா தியானம் வராது. அங்க கவனம் வச்சுட்டு அதையே பார்த்தீங்கன்னா தான் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 3 செகண்டு இல்லை 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் கனவு காட்சிகள் கற்பனைகள் எல்லாம் ஓடி அடங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கவனம் வைக்க 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 என்ன ஆகுனா, மனம் ஒருநிலைப்பட்டு அவன் கண்ணா புண்ணான்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கவன் ஒரே நேர்கோட்டில் வந்து உங்களை மறந்து தியானத்தில் அப்படியே அமர்ந்துருவீங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே போயிருவீங்க. இவ்வளவுதான் விஷயம். அந்த கவனத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் உண்டு. இதுதான் உள் வழியாக டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தர்றது.